ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. நல் புண்ணிய யுகமுதை நன்னிலைதனில் வடிவமைத்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, அகமாற நல்வடிவுடை அழகியாய் சொர்க்க நாயகி என்று அழைக்கப்படுகின்ற தேவியாம் திருப்புன்கூர் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் சிவலோக நாதனாக இருக்கின்ற சிவத்தோடு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றோம். அத்தலத்தில் அமர்ந்திருப்பவளாய் இங்கு வந்து உம்மை வாழ்த்த மனம் மகிழ்ந்து மனம் கனிந்து ஆனந்த நிலைதனில் வந்து அற்புதமாய் அமர்ந்திருக்கின்றோம். அற்புத நூலுக்குள் சித்தா. நூலென்ற நிலை, அந்நூல் ஒருவரை நேர்வழிப்படுத்த வேண்டும். அந்நேர்வழி ஒருவரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து யோசிக்கும் தன்மை கொண்டவற்றையும் சீர்படுத்த வேண்டும். யோசிக்க முடியாது இருக்கக்கூடிய அவை சூட்சமத்தில் ஒரு சிறு யோசனை கொண்டிருக்கும். அவற்றிற்கு அவ்யோசனையானது தடைபட்டிருக்கும். அந்நிலை கொண்ட பஞ்சபூத கூறுகளால் ஆனவற்றையும் கூட அற்புதமாக நேர்வழிப்படுத்தி அவற்றை வைத்து நன்னிலைகளை மட்டும் செய்கின்ற, தர்ம நெறி கொண்டவற்றை செய்கின்ற, உயர்நிலை கொண்ட தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய ஆதி இறை நூலை வடிவமைத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு வடிவமைக்கப்பட்ட நூலாகவே இன்று நீர் மாறியிருக்க, உம்மோடு இணைந்தோர் யாவரும் அந்நூலாக மாறிக்கொண்டிருக்க, அற்புதமாக யுகமதும் மாறிக்கொண்டிருக்க, அனைத்தும் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, உயர்நிலையாய் உன்னத பெருநிலையாய் உண்மை நிலைதனில் உம்மை உணர்ந்தோர் யாவரும் உயர்ந்து கொண்டிருக்கின்றார். சூட்சமத்தில் இயல்புதனில் அது வெளிப்படும் காலமானது சற்று முன்னும் பின்னுமாக ஒவ்வொரு நபருடைய கர்ம வினையை பொறுத்து அது மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மாறிக்கொண்டும் இருக்கின்றது. அந்நிலையின் இறுதி நிலை எப்பொழுதும் நன்னிலையே என்ற நிலைதனை அறிந்து அதனை உணர்த்த எமக்கு உயர்நல் நிலையாய் இப்பொழுது அனுமதி கொடுத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். ஏற்றங்களும் இரக்கங்களும் இருப்பதால் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கும். ஏற்றத்தில் மட்டுமே நின்று கொண்டிருந்தால் அங்கு அது நிச்சயம் எவ்வித நிலைகளையும் தர முடியாது. இரக்கத்தில் மட்டும் இருந்தாலும் எவ்வித நிலைகளும் கிடைக்காது. எனவே இயங்கிக் கொண்டிருப்பது ஏற்றமும் இரக்கமும் கொண்டுதான் இருக்கும் என்ற நிலை. அந்நிலை அதுபோல் இன்று அற்புதமாக இப்பிரபஞ்சத்தில் ஏற்ற இரக்கத்தோடு இருக்கின்ற தர்ம அதர்ம நிகழ்வுகளையெல்லாம் சரி செய்து, அதர்மம் தலை தோங்கி விட்டது. இப்பொழுது தர்மம் தலை தோங்குகின்ற காலமானது வந்துவிட்டது. இங்கு இவ்வு உலக மாந்தர்கள் சொர்க்கலோகமது செல்வதற்கு அவா கொண்டிருக்கின்ற பொழுது, சொர்க்கலோகத்தில் உள்ளோர்கள் கூட இவ்வு உலகம் வந்து வாழ வேண்டும் என்று அவா கொள்கின்றவாறு, இங்கு இவ்வு உலகத்தை சொர்க்கத்தை விட பெரும் நிலை கொண்ட பேராற்றல் கொண்ட தலமாக இம்மண்ணுலகை மாற்றுகின்ற உயர்பணி செய்கின்றீர் சித்தா. அப்பணியின் முடிவு இதுவாகத்தான் இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்ததற்கு நன்றி என்று உம்மை வாழ்த்துகின்றோம். அந்நிலையின் இறுதி நிலை உண்மையாக சொர்க்க பதவியில் அமர்ந்திருப்போர் கூட இம்மண்ணுலகுதனில் ஒரு நாள் வாழை சித்தனோடு வாழை சித்தன் சீடர்களாக, வாழை சித்தன் சீடர்களுக்கு சீடர்களாக உள்ளுக்குள் மன நிறைவோடு ஒரு நாளாவது பணி செய்ய மாட்டோமா என்று வந்து அவா கொண்டு அவர்களும் உருவெடுத்து வந்து நின்று நல் அற்புதமாய் இகலோக மாந்தர்களோடு உழன்று நின்று பணி செய்து செல்கின்ற உயர் தருணங்களெல்லாம் சிவசபையில் அற்புதமாக நிகழப் போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைத்த நிலைக்கு எமக்கு மிக்க மகிழ்ச்சியாக யாம் நிற்கின்றோம் சித்தா. அந்நிகழ்வு நிகழுமாயின் எத்தனை அற்புதம்! தேவர்களே மனித உருகொண்டு இம்மண்ணுலகுதனில் ஓர் அவதார புருஷனோடு இருக்கக்கூடிய சீடர்களுக்கு சீடனாக வந்து அமர்ந்திருப்பார்கள் என்றால் எத்தனை ஆற்றல்கள் உம்மால் உம்முடைய சீடர்களுக்கு பகிரப்பட்டிருக்கும் என்ற நிலைதனை உணர வேண்டும், உணர்த்த வேண்டும் என்பது எம் கடமையாக இருக்கின்றது சித்தா. அதுபோல் இவ்வாசியில் இருக்கின்ற நிலை அதுபோல் நிச்சயமாக இவ்வு உலகத்தில் புண்ணியம் மட்டுமே நிறைந்திருக்கின்ற பொழுது இங்குதான் அனைவரும் வர வேண்டும் என்று அவா கொள்வார்கள். இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிற புண்ணிய தலங்கள் கூட
இங்கிருந்து நிர்ணயிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றின் இயக்கம் கூட அந்நிலை இயக்கத்தை நேரடியாக சித்தன் சூட்சம பயணம் கொண்டு நேரடியாக அத்தலத்திற்கு சென்று அங்கு இப்பொழுது எவ்வாறு வாழைச்சித்தனாக இங்கு வண்டானமதில் என்ற தலத்தில் இருக்கின்ற ஓர் உருகொண்டு இருக்கின்றீரோ குருவாக, அவ்வியல்பு உருதனில் நிச்சயம் பிரபஞ்சத்தின் பல எல்லைகளுக்கு அவ்வுருவில் சூட்சம பயணமது மேற்கொண்டு அங்கு நின்று அற்புதமாக பல யுகமாற்ற நிலையது போல் பல மனிதர்கள் போன்று இருக்கக்கூடிய பல ஜீவராசிகளினுடைய அற்புதமான உள்ளங்களில் இருக்கின்ற காமலோப மதமாச்சரிய நிலைகளையெல்லாம் அகற்றுகின்ற அரும்பணி செய்ய போகின்ற சித்தனை அந்நிலையின் மூலமாகத்தான் உம்மாற்றல் பிரபஞ்சம் முழுவதும் பரவப் போகின்றது. இது ஏதோ ஒரு நாள் இரு நாளில் நிகழப்போவதல்ல. பொறுமையாக ஒவ்வொரு நாளும் படிப்படியாக சபை முதலில் உலகத்தில் வண்டான எல்லைதனில் அற்புதமாக பரவ வேண்டும். பின்பு எல்லைகள் தோறும் இம்மண்ணுலகில் இருக்கின்ற எல்லைகள் தோறும் பரவ வேண்டும். ஒவ்வொரு மனிதர்கள் அவரவர்கள் பிரித்து வைத்து கொண்டிருந்த அப்பிரிவினைகள் கொண்ட தேசங்களெல்லாம் ஒரு தேசமாய் மாறி நின்று அற்புதமாக அனைவரும் இம்மண்ணுலகில் பிறந்த மனிதர்கள், நமக்கு ஏன் எல்லைகள், நமக்கு ஏன் இப்பாகுபாடு என்று அனைவரும் மாறுகின்றவாறு அற்புதமாக உலகத்தை மாற்றி கொண்டு பின்பு இதிலிருந்து கொண்டு பல சீடர்களை எடுத்து கொண்டு சேனையாக ஒவ்வொருவரும் பல திக்குகளுக்கு அனுப்பப்படுவார். பிரபஞ்சத்தில் அந்நிலையின் மூலம் பல திக்குகளில் உம்முடைய சபை நிறுவப்படும். பிரபஞ்ச திக்குகளில் அங்கு எவ்வித திக்குகளும் இன்றி உயர்நிலையாய் உம்முடைய ஆசைகளை உரைக்கின்ற நூல்களாக அவர்கள் மாறி இருப்பார்கள். அங்கும் அவர்களுக்கு சீடர்களாக சேர்வது போன்று தோன்றலாம். ஆனால் அவை யாவும் மாலை சித்தனுக்கு தான் சீடர்களாக வந்து நிற்பார்கள். எத்தனை கிளை சபைகளும் எத்தனை கிளைமகா பெரும் சபைகளும் அமையப்பெற்றாலும் அவை யாவும் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத சபையே என்ற நிலைதனில் உயர்நிலை கொண்ட உயர் உன்னத பெருநிலை கொண்ட ஒரு அமைப்பாக இப்பிரபஞ்சத்தில் திகழும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க மனம் மகிழ்ந்து யாம் அமர்ந்திருக்கின்றோம் சித்தா. இவ்வேளை நல் அற்புத வேளை, அற்புதமான சுபவேளை, சொர்க்க நிலைக்கு நிகரான அனைத்து இன்பங்களையும் உம்மை நாடி நிற்கின்றவர்களுக்கு கொடுக்க போகின்ற அற்புத ஓர் அபூர்வ வேளையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சூட்சமமாய் பல நிகழ்வுகள், அந்நிகழ்வெல்லாம் சூட்சமத்தில் நிகழ்வதின் நோக்கமும் சூட்சம நூல்களினுடைய உருமாற்ற நோக்கத்திற்காகவும் என்ற நிலைதனை சூட்சமமாய் எடுத்துரைத்து சித்தனை உம்மை சூட்சம நூலிலிருந்து மாழ்த்தியதில் மனமகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் ஹரிஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்தினோடு பற்றி